திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார், அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர். அவங்களுடைய தொண்டர்கள் அறிவாளிகள் இருக்கிறது அவங்களே தலைவர்களே விரும்புறதில்லை. எங்க தன்னுடைய தொண்டர்களுக்கு அரசியல் அறிவும் தெளிவும் வந்துட்டா அவங்களால இன்னும் அரசியலே நடத்த முடியாதுன்னு சில தலைவர்கள் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கோங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது, பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியாது. திமுகவை விமர்சிக்கணும், கலைஞரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு துவங்கப்பட்ட கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்பவும் அந்த கொள்கைகள் தெரியக்கூடாதுன்னு அந்த கட்சியினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் அந்த பணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார். ஏன்னா அவங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருச்சுன்னா, கொள்கை தெரிஞ்சிருச்சுன்னா, மக்கள் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்கிற கேள்வியை நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நாளைக்கு அவங்களுடைய தலைவர்களை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடலாம். கேட்பாங்கல்ல, பாஜகவோட இன்னைக்கு இனிமே எந்த காலத்திலையும் கூட்டணி இல்லைன்னு உங்களுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது சொன்னாங்களே, இப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஏன் நீங்களே சொன்னீங்களே 4 மாசம் முன்னாடி இனி எந்த காலத்திலையும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு நீங்களே சொன்னீங்களே, இப்ப மறுபடியும் நாம பாஜகவுக்கு அடிமையா போயிட்டோமே அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கேட்பாங்க. அதனாலதான் அந்த தொண்டர்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான். நாங்களும் புத்தக காட்சியாக தேடிட்டு இருக்கிறேன். கொள்கைகள் மட்டும் மறக்கல, அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்துருக்கிறார் பல நேரத்தில். சமீபத்தில் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார், அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் அவர்கள். இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை.